ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான கடலை உருண்டைங்க. இந்த கடலை உருண்டை செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம கடையில வாங்குற கடலை உருண்டை மாதிரியே நம்ம வீட்லயும் செய்யலாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, டிப் நம்பர் 1, நம்ம கடலை கடையில இருந்து வாங்கிட்டு வர்றோம் இல்லைங்களா, அது ட்ரையா தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம வானலியில போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமோ இல்லாட்டி சிம்லையோ வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா கூல் பண்ணிட்டு அதை தோல் ஃபுல்லா எடுத்துடணும். இந்த தோல் நீக்கிறதுக்கு இன்னொரு டிப் சொல்றேன். நம்ம மஞ்சப்பை இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணோமே அந்த மஞ்சப்பை, அதுக்குள்ள நம்ம இதை போட்டுட்டு அந்த 2 கைப்பிடி இருக்கீங்களா, அதுல மூடி போட்டுட்டு 2 தட்டு நீங்க நம்ம தின்ன மேல தட்டுனோம்னா அப்படியே பலப்பலான்னு வந்துடும். நம்ம கை வச்சு பிசையணும்னு கூட கிடையாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உரத்துல வச்சு எல்லாம் அரைச்சு எடுத்துடணும். இந்த கடலை உருண்டை ரொம்ப ஆரோக்கியங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பிரெக்னன்ட் லேடிஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அதுல ஜாகரியும் ஆட் பண்ணிருக்கோம், கடலையும் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. நல்ல அறிவு வளரும், நல்ல ஆரோக்கியம், புரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்கும். வளர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பண்றதுன்னு. ஒரு அழகு கடலை எடுத்திருக்கேங்க. இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுக்க போறோம். அந்த தோல் உறிஞ்சு வந்தாச்சு, நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாம் தோல் எடுத்துடலாம். கையில் பிசைஞ்சாலே போதும், அப்படியே வந்துடும். இல்லாட்டின்னா ஒரு மஞ்சப்பை இருக்குதானுங்களே, அந்த மஞ்சப்பையில் போட்டு 2 தட்டு தட்டுனீங்கன்னா, முடி போட்டு 2 தட்டு கீழே தட்டினோம்னா அப்படியே தோல் எல்லாம் வந்துடுங்க. நல்லா புடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு எப்படின்னா, 1 அழாக்கு நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 அழாக்கு தான் வெல்லம் போட போறேன். மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணிட்டேன். இதை நம்ம இந்த வாணலியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தையும் தனியாக மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த பொடியான வெல்லத்தை நம்ம இது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு ரன்னு போட்டு எடுக்க போகிறோம். அப்போ தான் ஈவனாக இருக்குங்க. இப்போ அங்கங்கே வெல்லமும் அங்கங்கே இது கடலை பொடியும் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே நைஸாக பிளெண்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை கரெக்டான நம்ம பதத்துக்கு நம்ம வறுத்திருந்தோம்னா அதுவே உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க. நெய்யெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, நான் பிடிச்சு காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரலை வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உருண்டை வைங்க. எனக்கு நல்லாவே வருது, அதனால இதுவே போதும். அந்த வறுக்கிற பதம் தான் நம்ம பார்த்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும், ஆனால் கரியக்கூடாதுங்க. இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.